இந்திய ராணுவத்தில் முஸ்லிம்கள் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு ரீசன் தக்க காரணம் இருந்தால் அந்த மாதிரி காரணத்திற்கு தான் போர் செய்யணுமே தவிர அது இருக்கிறத அதிகப்படுத்திக்கிறதுக்காகவோ அல்லது அமெரிக்கா செய்யறது மாதிரி தன்னுடைய வலிமையை பெருக்கி காட்டுறதுக்காக வேண்டிய அவங்க நான் தான் பெரிய ஆள் காட்டுவதற்காக சண்டைக்கு போவாங்க. சின்ன சின்ன நாடுகளோட சண்டைக்கு போய் அவனை அழிச்சு காட்டி நான் பெரியவன் பாத்தியா அப்படிங்கிறதுக்காக பண்ணுவாங்க. அங்க ரீசன் ஒண்ணுமே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு காரணங்கள் இருக்குமே. ஆனால் அந்த போர் மார்க்கத்தில் அது கொலையில் சேருமே தவிர அது போர்ல சேராது, போர்ல அடங்கவே அடங்காது. அப்ப இன்னைக்கு என்னன்னு கேட்டா ராணுவத்தில் சேரலாமாங்கிற கேள்வியை விட்டுட்டு இன்னைக்கு நடக்கிற போர்கள்லாம் நீங்க பாருங்க. பெரும்பாலான போர்கள் எதுக்கு நடக்கும்னு கேட்டா ஒரு அர்த்தமில்லாத காரணத்துக்கு தான் நடக்கும். இந்த மாதிரி ஆதிக்கத்தை காட்டுறதுக்காக வேண்டி பக்கத்து நாடுகளை ஆக்கிரமிப்பதற்காகத்தான் நடக்கும். அப்படியான ஒரு காரணத்துக்காக இந்தியாவா இருக்கட்டும் பாகிஸ்தானா இருக்கட்டும் அப்படி போர் செய்வார்களே ஆனால் அதுல நம்மளும் பங்கெடுப்போமே. ஆனால் உதாரணமா இந்தியாவில் என்ன செய்யறாங்கன்னா ஒரு இலங்கையை போய் கைப்பற்றி நமக்கு சொந்தமாக்கிறதுங்கிறதுக்காக வேண்டி அவன் பாட்டுக்கு அக்கடாண்டு கிடக்கிறான். அதை போய் கைப்பற்றுறதுக்கு படை திரட்டிட்டு போய் எல்லாரும் போங்கன்னு சொல்றாங்கன்னு வைங்க. அப்ப நம்மளும் போனோண்டு வைங்க. அப்ப நம்ம என்ன ஆயிடுறோம்னா அங்க ஒரு பாவம் செய்யறோம், ஒரு அநியாயத்துக்கு துணை போறோம் என்பது வந்துடும். இது இந்தியாவுக்கு தான் இது வரும் கிடையாது, பாகிஸ்தானுக்கும் வரும். பாகிஸ்தான்ல ராணுவம் பாகிஸ்தான்ல இருக்கிறோம், பாகிஸ்தான் ராணுவத்தில் நம்ம பணியாற்றுறோம். பாகிஸ்தான் அத்துமீறி என்ன பண்றான் உள்ள நுழைறா இந்தியாவில் நம்ம பெரிய ஆளா போயிட்டோம் அப்படி நினைத்து கொண்டு அநியாயத்துக்கு போய் அந்த நாட்டப்படி இந்த நாட்டப்படி ஆப்கானிஸ்தான் போய் ஆக்கிரமிச்சிரு அப்படின்னு சொல்லி நமக்கு ஆர்டர் பண்றான்னு சொன்னா அப்போ அங்க அது தப்பா போயிடும். அப்ப இது முஸ்லீம் இந்து இந்தியா பாகிஸ்தான் நாட்டு அடிப்படையிலேயோ அல்லது இன அடிப்படையிலேயோ மத அடிப்படையில் அணுகிற பிரச்சனை இல்ல. சவுதி ராணுவத்தில் கூட இருக்கக்கூடாதுங்கிற நிலை ஏற்படும். எப்ப சவுதி ராணுவம் சரியான ஒரு காரணத்துக்கு போர் செஞ்சானால் தான் நீங்க அதுல பங்கெடுக்கலாம். தவறான காரணத்துக்காக வேண்டி வேற ஒரு சவுதி பெரிய வல்லரசா போய் நான் தான் பெரிய ஆண்டு காட்டுறதுக்காக வேண்டி இந்தியா மேலே போர் செய்யறான்னு வைங்க. அப்ப நீங்க சவுதியில இருந்து இந்தியா மேல போர் செஞ்சீங்கன்னா அதுவும் குற்றம் தான். அப்ப இது இந்திய ராணுவங்கிற மேட்டரே இல்ல, பொதுவான ராணுவம் தான். பொதுவா ராணுவங்கிற மேட்டர் தானே தவிர ராணுவம் கரெக்டா சீரா ஒழுங்கா அதுல நம்மளை நோக்கி படையெடுத்து வர்றான் தற்காப்புக்கு ரெண்டாவது அடிக்கிறாங்க பாருங்க, தப்பு கிடையாது. என்ன அப்படி அல்லாஹ் சொல்றான் பயனேத்ததா அழைக்கும் பார்த்தது அழைக்கும் பிபிதிலி மாத்ததா அழைக்கும். ஒருத்தர் உங்கள் மீது வரம்பு மீறுவாரையானால் அவர் உங்களிடத்தில் எந்த அளவுக்கு வரம்பு மீறுகிறார் அதே போல நீங்களும் மீறிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வே திருமறையில் அனுமதிக்கும் பொழுது ஒரு நாடு நம்ம மேல அநியாயமாக யுத்தத்துக்கு வந்து விட்டது என்று சொன்னால் எதிர்ப்பது நம்ம கடமையாயிருங்க. நம்ம நாட்டு பெண்கள், நம்ம நாட்டு பிள்ளைங்க, நம்ம நாட்டு பலவீனர்கள், பொதுமக்கள் எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய கடமை ஒரு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி தற்காப்பு யுத்தங்கள் இருக்கலாம். அதனால இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால எந்த நாட்டு ராணுவத்தில் இருந்தாலும் அது நம்மை ஒரு தவறான நிலைக்கு தள்ளத்தான் செய்வாங்க. அப்போ நம்ம அதை யோசிச்சு பார்த்து என்ன செய்யணும், அது இந்தியாவுக்கு எதிரான கருத்துன்ற மாதிரி அதை எடுத்துக்கிற கூடாது. இது இந்தியாங்கிற அடிப்படையில் அணுகிற ஒரு பிரச்சனையே இல்லை. அதாவது நம்ம ஆட்சியாளர்கள் சரியில்லாவிட்டால் அப்ப மோசமா போய்விடும். ஆட்சியாளர்கள் கரெக்டா இருப்பார்களே ஆனால் இந்தியா ராணுவத்திலும் இருக்கலாம், பாகிஸ்தான் ராணுவத்திலும் இருக்கலாம், உலகத்தில் எந்த அமெரிக்காவில் கூட இருக்கலாம். எப்ப அமெரிக்க ஆட்சியாளர் கரெக்டா இருப்பானே ஆனால் நேர்மைக்கு தான் நம்ம போகணும், அநியாயத்துக்கு போக கூடாது. அப்படியான ஒரு நாடுகளாக மாறிவிட்டால் அப்ப இருக்கலாம். அப்ப இந்திய ராணுவத்தில் இருக்கலாமா என்பது இந்தியாங்கிற அடிப்படையில் பார்க்கப்படாம ஆளுறவன் கரெக்டா இருந்தால் இருக்கலாம், ஆடுறவன் கரெக்டா இல்லாட்டி நம்மளை மிஸ்யூஸ் பண்ணி தப்பானது பயன்படுத்திடுவான்னா எந்த நாடு ராணுவத்தில் இருக்கக்கூடாது.